ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இவ்வுலகில் அநேகர் தேவனையும் நேசிக்கிறார்கள், உலகத்திலும் பற்றுக்கொண்டு தங்கள் மன விருப்பத்தின்படியும் வாழ்கிறார்கள். ஆனால் ஒருவர் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் சிந்தனை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனால் சரீரத்தின் செயல்களும் பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய வாழ்வை முற்றிலும் இயேசுவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதாவது நம்மை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தின் செயல்களுக்கு ஒத்துப்போகாமல் தேவனுக்கென்று நாம் வாழ வேண்டும். அதாவது தேவனுடைய வழி நடத்துதலின்படி வாழ வேண்டும், அல்லது அவர் சித்தப்படி வாழ வேண்டும். அப்பொழுது நாம் உலகத்தாராயிராமல் தேவனுடைய பிள்ளைகளாயிருப்போம். அதனால் தேவன் நமக்குள் வாசம் செய்வார். அந்நாளிலிருந்து நம் மனம் புதியதாக மாறி மறுரூபப்படும். ஜெபம். இயேசுவே, என்னையே முழுமையாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம் சித்தம் செய்ய என்னை வழி நடத்தும். ஆமென்.